ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிச்ச ராகவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருபரணி என்றும் குரு வழியில் குருவினை சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மாதந்தோறும் பார்க்கக்கூடிய பலன் செப்டம்பர் மாத பலன். இந்த செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற? அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாதத்துல ஒரே விசேஷம் தாங்க. விநாயகர் பெருமான் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் 14 எல்லா விநாயகர் கோயிலுக்கும் போயிட்டு எல்லாருமே விநாயகர் பெருமான வழிபாடு பண்றது மிக மிக சிறப்பு. தமிழ் கடவுளை விநாயகரை கும்பிடாம எந்த காரியமும் ஆரம்பிக்க முடியாது. அப்படியோட விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 14 வருது. இந்த மாசத்துல பாருங்க, நிறைய கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கு. நீங்க அனைவருமே உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க அம்மன் அருள் டிவில. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்துல வர்றாரு. எப்ப? செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ஆட்சி பலம். அடுத்த சூரியன் ஆட்சி பலம். புதன் உச்சத்துக்கு வர்றாரு. இவ்வளவு கிரகம் ஆட்சி உச்சம் ஆகும் போது ஏதாச்சும் ஒருத்தருக்கு நல்ல ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். அதனால நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு மூவ் பண்ணி வாங்க. கண்டிப்பா இந்த மாசத்துல மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். ஏன்னா தொடர்ந்து அம்மன் டிவில எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே மிக மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் இந்த செப்டம்பர் மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி தான் மகர ராசி. நல்லா பாருங்க, எப்போதுமே சரி மகர ராசிக்காரங்க நல்ல உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா மகரம் மட்டும்தாங்க. நீங்க செக் பண்ணியே பாருங்க, இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோம்னா அந்த வேலையை எப்படா முடிக்குங்கிற ஒரு சிந்தனை மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி? தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. மகரத்துல பிறந்தா தன்மானம், தன்னம்பிக்கை, திறமை எல்லாமே அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய ஒரே கெப்பாசிட்டியான குணம் மகரத்திடம் அதிகமா இருக்கும். நல்லா உழைப்பாங்க. மகரத்தை பொறுத்த நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா நீங்க பழகி பாருங்களேன், நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும். பாருங்க, நீங்க செக் பண்ணியே பாருங்க. நிறைய கற்பனை கலைகள் எல்லாமே விரும்பக்கூடிய குணம், திறமையான குணம் எல்லாமே மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் இந்த அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறா, இதுக்கான ஒரு பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், இது நீங்க ஒரு பொது பலனா எடுத்துக்கிட்டு உங்க ஜாதகத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க. எப்படி உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இந்த மாதத்துல எதுவும் கிரகங்கள் உங்க ஜாதகத்துல திசை புத்தி மாறுதா? திசா புத்தினா ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் பாதிப்பு கொடுக்க போகுது, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இதுல போங்க, இந்த காரியத்தை பண்ணுங்க, இந்த தொழில் பண்ணுங்க, வீடு கட்டுங்க, இடம் வாங்குங்க, திருமணம் பண்ணுங்க, ஏதோ சொல்லுவாங்க. உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த இடத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்துச்சுங்களே, ஒரு துல்லியமான பதிவு உங்களுக்கு வரும். அதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், ஒரு பொது பண்ணா இதை பாருங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவு நான் இதுல பதிவு பண்றேன். கிரகமைப்பு எடுத்து பார்க்கணும். உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல ராகு நிற்கிறாருங்க. இங்க 2ஆம் பாவத்துல ராகு, இதுல கும்பராசி. அடுத்து 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்வார். இதுல மீன ராசியில உங்களுக்கு இப்பதான் 7 சனி முடிஞ்சிருக்கு. அடுத்து 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இதுல மிதுன ராசியில. 7ஆம் இடத்துல குரு உச்சமாயி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், ஒரு 3 கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாரு. செப்டம்பர் மாசம் 3, 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்படி 10ஆம் பாவத்துல நல்லா பலமா வந்து உட்கார்றாரு. இதுதான் கிரகத்தோட அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல 3 கிரக பேச்சு வந்து கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம், செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. செப்டம்பர் 15. செப்டம்பர் 19 செவ்வாய் வந்து குருவோட சேர்ந்து குருமங்கல யோகமா இருந்து உங்க ராசியை பாக்குறாங்க. 2வது யோகம் புதாதித்ய யோகம் உங்களுக்கு முழுக்க முழுக்க வேலை செய்யும். 27ஆம் தேதி அப்புறம் புதன் வந்து உச்சமாகிறாரு. எங்கே? 9ஆம் இடத்துல.
இதான் கிரகத்தோட அமைப்பு. இதுல என்னன்னா இப்ப ரீசெண்டா பாருங்களேன், ஒரு மாசமாக 1.5 மாசமா பாருங்க, உங்களுக்கான இந்த வேலைக்கான கிரகம் இருக்கு பாத்தீங்களா, இப்படி வேலை, தொழில், உத்தியோகம், இந்த கடன், பகை, வம்பு, வழக்கத்துக்கான கிரகம் 8ஆம் இடத்துல போய் நிக்குது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. எப்படி 6க்குடையவர் போயிட்டு 8ஆம் இடத்துல இருந்தா அது சரியான ஒரு பலத்தை, ஒரு சில பேருக்கு ஜாதக தசா பத்தினா நல்ல வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனையை பார்த்து இருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்தது ஒண்ணு, அப்பாவுக்கு மருத்துவ செலவு, இல்ல இவங்க மாமனார் மாமியார் உறவுக்கு மருத்துவ செலவு, ஒரு பயணத்தை நிறைய மேற்கொள்வீங்க, சரியான வருமான இன்கம் இருக்காது, கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், வம்பு இருக்கும், வழக்கு இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்க பாத்தீங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. யாருக்கிட்ட? மகர ராசிக்கிட்ட சொல்லுவாங்க ஆமா அப்படின்னு. நான் எதை வச்சு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு புதன் மறைவு ஸ்தானத்துல கேதுவுடைய பிடியில இருக்கும்போது கண்டிப்பா இங்க ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்துக்குள்ள அதிபதி சனி பகவான் வக்ரமாகும் போது, இப்ப யாருடைய பிறப்பு ஜாதத்துல இப்ப சனி இப்போ 1 மாசமா வக்ரமா இருக்காருன்னா, வருமானம், பொருளாதாரம், உங்களுடைய பல்லு, வயிறு, அடுத்த கால் பெயின், ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாப்புல ஒரு சில பேருக்கு கொடுத்துருப்பாரு. அப்படி இல்லாட்டினா உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு குடும்பத்துல ஒரு மனக்குழப்பம், மனத்தருமாற்றம், குழந்தைகள் மருத்துவ செலவு, ஏதாச்சும் ஒரு செலவை நீங்க பண்ணிருப்பீங்க. இல்ல மாமனார் மாமியாருக்கு செலவு பண்ணிருப்பீங்க, தொழில் ரீதியா ஒரு இலக்குகளை சந்திச்சிருப்பீங்க, உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமா அப்படின்னு. மகரத்தை பொறுத்தவரை சொல்றேன், திருமண வாழ்க்கையில ஒரு குழப்பங்கள், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள், தொழில் ஒரு தடங்கல்கள், ஃபீல் பண்றாங்க. அதாவது 7 சனி முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு இன்னுமே சரியாக ஒரு அனுகுணம் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மகர ராசிக்காரர். எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜாதகம் கூட எனக்கு குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு இன்னும் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த செப்டம்பர் மாசத்துல மகரத்தை பொறுத்தவரை வேலை செய்யும். நல்லா பாருங்க, சுக்கிரன் நீசத்திலிருந்து வெளில வந்துட்டாரு, கவலைப்படாது. எங்க இருக்கிறாரு? 10ஆம் இடத்துல. அப்ப என்ன பண்ணலாம் நீங்க இப்ப இந்த இடத்துல பாருங்க, உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து, ஒரு பூர்வீக சொத்து, பூர்வ இடத்து, குடும்பத்துல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயங்கள், அதாவது திருமண பேச்சுகள், சுப செலவு, சுபகாரியங்கள் எல்லாமே இந்த மாசத்துல நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் உங்க மைண்ட்ல ஓடும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் ஆகும்போது ஆழ்மன எண்ணங்கள் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம இடம் வாங்கலாம், குழந்தைகளுக்கு ஒரு செலவு பண்ணலாம், குடும்பம் இன்கம் பண்ணலாம், சுப செலவு பண்ணலாம், சுபகாரியம் பண்ணலாம், உல்லாச பயணம் போகலாம், இது மாதிரி நிறைய நமக்கு நீட்டா ட்ரெஸ் செஞ்சு எடுக்கலாம், நீட்டா ட்ரெஸ் பண்ணலாம், அப்படி இப்படின்னு நிறைய ஆசைகள் தூண்டும் இந்த மாசத்துல மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம், பல அந்தஸ்தா இருக்கணும், கௌரவமா இருக்கணும், புதுசா தொழில் பண்ணணும் அப்படி எண்ணங்கள் மனசுக்கு நிறைய புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்பரும் நிறைய எண்ணங்கள் தூண்டிக்கிட்டே இருக்கும். நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி புதிய தொழில ஆரம்பிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க இடமாற்றம் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பண்ணக்கூடிய பிளான் இருந்தா பண்ணிக்கணும். அதாவது வெளிநாட்டுல, வெளியூர்ல ஏதாச்சும் நான் வேலையை ஷிஃப்ட் பண்ணலாம் பாக்குறேன். நிறைய ஒரே கம்பெனில பல வருஷமா நான் இருக்கிறேன், இந்த கம்பெனியை ஷிஃப்ட் பண்ணி போலான்னு பாக்குறேன், அதுக்கான ஒரு முயற்சி இருக்கிறேன், என்னால முடியலன்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே வேலை உத்தியோகம் இடமாற்றம் நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு. நான் சொல்றது செப்டம்பர் 28 ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கும். அதுவும் தலைமை பொறுப்பான வேலை வருங்க, நல்லா ஒரு லீடரான வேலை இருக்குங்க. ஏன்னா லீடரான கிரகம் சூரியனோட சேர்ந்து இந்த வேலைக்கான கிரகம் சேர்ந்து இருக்குங்க. அது இல்லாம 9ஆம் வீட்டு பாக்கிய அறிவுரை சேர்ந்து இருக்கனால பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவமான வேலை இந்த செப்டம்பர் மாசம் முடிவுக்குள்ள உங்களுக்கு வருங்க. நீங்க செக் பண்ணியே பாத்துங்க, கண்டிப்பா உண்டு. நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, ஒரு தனியார் பேங்கோ இல்ல கவர்மெண்ட் பேங்கோ, எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு வேலை செய்ய போகுது இந்த மாசத்துல. ஏன்னா குரு மாதம் அந்த குருமங்கல யோகம்னு சொன்னேன் பாத்தீங்களா, எத்தனை பேர் வீடு கட்டணும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? வீடு, இடம், மனசுக்குள்ள இடம், வீடு, இடம், பூமி கட்டக்கூடிய யோகம், ஆட்டோமேட்டிக் அது அமையக்கூடிய யோகம் கரெக்டா செப்டம்பர் 19 அப்புறம் உங்களுக்கு அமையும். வண்டி, வாகனம், வீடு, பூமி, இதுல ஒரு கேஸ் வழக்கெல்லாம் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி திருமண ஸ்தானத்துல காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். திருமணத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல மாட்டேன். மகரத்தை பொறுத்தவரை திருமண ஸ்தானம் சூப்பரா பக்காவா நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. கணவனை ஒற்றுமை, திருமண ஸ்தானம், குடும்ப ஸ்தானம் எல்லாமே நல்லா இருக்கு. மெயினா இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய விஷயம் கொடுக்குறாரு. கலை ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, உணவுத்துறை,
இது எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கெட்டதும் என்னால சொல்ல முடியும், அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான நேரமாக இந்த மகரத்துல இருக்கு. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இந்த மாசம் செப்டம்பர் மாசம் எந்த ஒரு கெட்டதும் இல்லை. வேலை, தொழில், வருமானம், படிப்புகள் சரி, அரசியல், அரசாங்கம் சரி, எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். நிறைய பேர் கேக்குறீங்களா, அந்த லாட்டரி எடுக்கலாமா வேண்டாமா? நீங்க எடுங்க. அதுக்கான ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விழுந்துரும். அந்த மாசம் எண்டுக்குள்ள லாட்டரி வந்துடும். என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு பஞ்சமாதிபதி 5ஆம் வீட்டு விதி எடுத்து பார்த்தேன். காரணம் சுக்கிர பகவான் ஆட்சி பலமாக செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வந்து பலமாகிறார். அப்ப நீங்க அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க லாட்டரி எடுத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டு விதி தான் லாட்டரி எண்ணத்தை தூண்டக்கூடிய கிரகம். அடுத்து பாருங்க, இந்த 11ஆம் வீட்டு விதி சொன்ன அந்த குருமங்கல யோகத்துக்குள்ள அதிபதி அதான் பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடங்கள் செவ்வாயை குறிக்கும். இந்த குருமங்கல யோகம் எப்ப இணையுதுன்னா உங்களுக்கு கரெக்டா செப்டம்பர் 19 அப்புறம் இந்த குருமங்கல யோகம் வருது. அப்ப நீங்க செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 19 அடுத்த செப்டம்பர் எண்டுக்குள்ள நீங்க லாட்டரி எடுத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து, எந்த கிரகம் யோகமான கிரகம், எந்த கிரகம் பலவீனமான கிரகம் பார்த்து நீங்க எடுத்தா அந்த யோகம் வேலை செய்யும். ஏன்னா அதிலே பணத்தை போட்டு விரையும் பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. ஏன்னா என்னால எந்த ஒரு கெட்டதும் இந்த செப்டம்பர் மாசத்துல சொல்ல முடியல. ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பா ஒரு பாதிப்பை சந்திச்சுதான் ஆகணும். யாரா இருந்தாலும் சரி, இந்த கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் எல்லாம் பாருங்க. வர முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பண்ணுவாங்க. எதுவுமே தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், திறமையான குணம் இருக்கும், நல்ல ஒரு ஹார்டர் போடுவாங்க எல்லா விஷயத்திலையும் பாருங்க. ஆனா இப்ப ஒரு குழப்பவே இருப்பாங்க பாருங்களேன், ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றம் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். வேலை இல்ல, வேலையில பிரச்சனை, மேலதிகாரிட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, குடும்பத்துல செலவா வருது, வருமானம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, சரி. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு மாசம் பாருங்க, ஒரு குழப்ப தடுமாற்றம் உங்க லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அதாவது வரவோட செலவு அதிகமா இருக்கு. பணம், பொருள், சேமிப்பு, வருமானம், இன்கம் எல்லாத்தையும் வேலை பார்க்குற அதிகாரி, மேலதிகாரி எல்லாமே ஒரு பிரச்சனை பார்த்துருக்கு. இது எல்லாமே டோட்டலா உங்களுக்கு கரெக்டா செப்டம்பர் 15 அப்புறம் குறைஞ்சிடும். நல்ல வேலை உதவில ஒரு ப்ரொமோஷன் வரும், வேலை உதவில நல்ல ஒரு மாற்றம் வரும், தொழில ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரும், வருமானம், இன்கம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், தொழில் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. யாரு? இந்த நான் சொல்ற இந்த உத்திராடத்தை பிறந்தவங்களுக்கு நான் சொன்னது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. இப்ப எல்லாமே செலவா காட்டுது. இப்படி வரவை விட செலவு ஒரு மனக்குழப்பமா தர்மத்தை நிறைய கொடுப்பாரு. ஆனா எந்த ஒரு பெருசா பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஜாதக தசாபதி இருந்தா எந்த பெருசா எதுவும் பாதிப்பாது, ஒரு சுப செலவு வந்துட்டு போயிடும், வேற முடியாது. இல்லைன்னா மருத்துவ செலவு, நிறைய செலவு மாதிரி காட்டுவாரு. ஆனா செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அடுத்து திருமணத்தில் பிறந்தவங்க ஒரு அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். யாரு? திருமணத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பாசம், அன்பை காட்டக்கூடிய குணம் நிறைய இருக்கு. நீங்க கவலைப்படாம எனக்கு திருமணத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகமா கிரகமைப்பு நல்லா பக்கவா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாத்தையும் ஒரு சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே தேடி வரும். சரி, எந்த ஒரு கெட்டதும் பெருசா சொல்ல முடியல. சரி, நல்ல விஷயங்கள், நல்ல காரியம், சுப செலவு, சுபகாரியங்கள், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை உத்தியத்துல ஒரு உயர் பதவி, கணவன் ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கு. இந்த குருமங்கல யோகம் வந்த பிறகு இன்னும் நல்ல ஒரு சூப்பராக அமைச்சு கொடுப்பேன். நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா அபிட்டன்ஸ்ல பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க. இந்த அபிட்டத்துல பிறந்தா சூப்பரா இருக்கும். அபிட்டத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சரி, இப்ப டைமிங் பக்கவா இருக்கு. யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறை, கலைத்துறை, வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், நிறைய ஒரு இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சரி, இந்த குருமங்கல யோகம் கரெக்டா செப்டம்பர் மாசம் 19 அப்புறம் பாருங்க, வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி, சுப செலவு, சுபகாரியம், வெளிநாடு, வெளியூர், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும். யாரு? செப்டம்பர் 19 அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. அவருடைய செப்டம்பர் மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.